வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் நம்ம கார்த்திக் ராஜும் ரேவதியும் சீக்கிரமே ஒன்று சேரணும்னு நினைக்கிறோம். உங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்தை ஒரு சீன்ஸ்லாம் வருது. அந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி காரில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துறாங்க. அதாவது காரில் இல்லை நவதானியத்தில் நம்ம கார்த்திக் ராஜ் எடுத்துற சொல்கிறாரு. அந்த நவதானியங்களாம் ரேவதி எடுத்துறாங்க. அப்பைன்னு பார்த்து கரெக்டாக கார்த்தியோட பர்ஸ் அங்கே இருக்குது. அந்த பர்ஸ் கீழே போட்டுறாங்க. கீழே போட்டதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கைக்கு ரேவதிக்கு சிக்கிச்சு. அந்த ஃபோட்டோஸை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஒரு மாதிரி யார் நம்ம ஃபேஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. திருப்பி ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி பார்த்தா அந்த மாப்பிள்ளையோட ஸ்லோ மோஷன் ஃபோட்டோ காட்டுறாங்களே, செம்ம வைபாக இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக பார்த்தனே ரேவதி பார்த்தனே கார்த்தியோட ஃபேஸ் இருக்கும்போது அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ரேவதிக்கு அப்படியே அழுதுகிட்டு ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபோட்டோஸ் பார்க்காத மாதிரி வேறு ஃபோட்டோஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுங்களாட்டி பார்த்தீங்கன்னா சந்திரகலா ஒரு பக்கம் வர்றாங்க. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதி எங்கே போயிட்டா, ரேவதியை காணாமன்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. ரேவதியை பொறுத்த அளவுக்கு இந்த உண்மை ரேவதிக்கு தெரியவே கூடாது. கண்டிப்பாக ரேவதிக்கு தெரிய வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேவதி ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடில் ரேவதி கார்த்திகிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லுவாங்களாம். ஏமாம்மா இவ்வளோ நாள் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டிங்க, நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்டா, ஏன் இப்படிலாம் மறைச்சிட்டிங்கன்னு சொல்லி கேட்க போகிறாங்களாம். இல்லை ரேவதி அப்படியே உண்மையை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி யார் யாரெல்லாம் எப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறாங்களா, இல்லை ரேவதி உடனே கார்த்திகிட்ட போய் மாமா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுக போகிறாங்களான்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரேவதி என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த எபிசோடு எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதோ மறக்காமல் லைக் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.